நீலகிரி மாவட்டம் கோக்கால் பகுதியில் வீடுகள் மண்ணில் புதைந்து வரும் நிலையில் புவியியல் வல்லுநர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுரேஷ்குமாரிடம் கேட்கலாம். சுரேஷ்குமார், வணக்கம். இந்த கோக்கால் பகுதியில் வீடுகள் மண்ணில் புதைவது தொடர்பாக என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? அங்க இருக்கக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்களா? அவர்களுடைய நிலை என்ன? விரிவான தகவல்கள் சுரேஷ். வணக்கம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட கோக்கால் பகுதியில் 25 நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழையில் 10க்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் அருகில் இருந்த முதியோர் காப்பகத்தில் விரிசல் ஏற்பட்டு நாளடைவில் அந்த விரிசலானது பிளவாக மாறி தற்பொழுது அனைத்து கட்டிடங்களும் சுமார் 5 முதல் 7 அடி ஆழத்திற்கு பூமியில் புதைந்து வருகிறது. இதனால் அந்த பகுதியில் வசித்த பொதுமக்கள், உறவினர்கள் வீடுகளுக்கு செல்ல மற்ற உறவினர்கள் வீடுகளுக்கு செல்ல அறிவுறுத்திய நிலையில் அவர்கள் சென்று விட்டனர். மேலும் முதியோர் காப்பகத்தில் பராமரிக்கப்பட்டு வந்த 53 பேர் மைசூர் போன்ற காப்பகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த நிலையில் அதனை சுற்றி 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வரும் சூழ்நிலையில் வயநாடு போன்ற சம்பவம் இங்கு ஏற்படும் அபாயம் உள்ளதோ என்ற எண்ணத்தில் தூக்கத்தை கலைத்து வாழ்ந்து வந்த நிலையில் நிலத்தியல் துறை அதிகாரிகள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இதனைத் தொடர்ந்து வருவாய்த்துறையினர் முகாம்களில் தங்க விரும்புபவர்கள் தங்குவதற்கு அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என அறிவுறுத்திய நிலையில் வேற ஏதும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் உடனடியாக தொடர்பு கொள்வதற்கு 3 தொலைபேசி எண்களையும் அச்சிட்டு அந்த பகுதியில் ஒட்டப்பட்டன. இந்த நிலையில் புவியியல் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்த பின்னரே உண்மை நிலவரம் தெரிய வரும் என்பதால் இன்று காலை இந்திய புவியியல் மூத்த ஆராய்ச்சியாளர் யுனோயோ டெப் தலைமையில் ஆய்வு வல்லுநர்கள் வீடுகள் புதைந்துள்ள சம்பந்தப்பட்ட பகுதிகளில் ஆய்வை தொடங்கினர். குறிப்பாக நிலத்தியத்துறை ஆய்வாளர்கள் கூறியது போன்று பூமிக்கடியில் நீரோட்டம் உள்ளதா அல்லது நிலச்சரிவு ஏற்படுவதற்கு முன்னோட்டமா, புதிய கட்டிடம் கட்டப்படுவதால் இந்த பாதிப்பா என்பது பற்றியும், ஒருவேளை பல நூற்றாண்டுக்கு முன்பு இந்த பகுதிகளில் பெரிய நிலச்சரிவுகள் ஏற்பட்டு இந்த பகுதியில் உள்ள மண் தன்மை மாறுபட்டுள்ளதா என்பது பற்றியும் தீவிரமாக ஆய்வு செய்ய உள்ளனர். குறிப்பாக பூமியில் உள்ள மண்ணின் தன்மை பிளவிற்கு காரணங்களை அறியும் அதிநவீன கருவியை வைத்து சுமார் 20 நாட்கள் இந்த பணியை ஆய்வு செய்ய உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்த ஆய்வு முழுவதும் முடிக்கப்பட்ட பின் தன் உறுதியான தகவல்களை கூற முடியும் எனவும் இது சம்பந்தமாக அறிக்கையை தமிழக அரசுக்கு அறிவிக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். உடன் பொதுப்பணித்துறை உயர் அதிகாரிகள், வருவாய் கோட்டாட்சியர் செந்தில்குமார் தலைமையிலான வருவாய்த்துறையினர் தொடர்ந்து இந்த ஆய்வு பணியிலும் ஈடுபட்டுள்ளனர். தற்போது இந்திய புவியியல் துறை வல்லுநர்கள் வந்து ஆய்வு தொடங்கிய நிலையில் அதிநவீன கருவிகளானது இன்று மாலை வர உள்ள சூழ்நிலையில் நாளை முதல் 20 நாட்கள் இந்த கருவிகளை வைத்து ஆய்வு செய்ய உள்ளனர். கட்டிடங்கள் மண்ணில் புதையும் பகுதிகள் இந்த ஆய்வு தொடங்கியது. அந்த பகுதி மக்கள் மத்தியில் சற்று பதட்டமும் அச்சமும் தணிந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ்குமார், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.